உற்றுருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. குரோதி வருடம் கார்த்திகை மாதத்திற்குண்டான பலாபலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதத்திற்கு நம்ம தமிழ் மரபுபடி திருக்கார்த்திகை மாதம் என்னோட தென் மாவட்டங்களில் சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நல்ல முகூர்த்த மாதம். வீடு பால் காய்ச்சிறவங்க, கல்யாணம் பண்ணுறவங்க, எந்த ஒரு சுபகாரியத்தையும் கார்த்திகையில் செய்து முடிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சுப மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால திருக்கார்த்திகை மாதமாக நம்ம கொண்டாட போகிறோம். இந்த மாதத்தில் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாதத்திலும் எப்படியும் 2-3 கிரகங்கள் இடமாறும். அதாவது புதன் இடமாறுவார், இல்லை செவ்வாய் இடமாறுவார், சுக்கிரன் இடமாறுவார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மட்டும் 17ஆம் தேதி தனுசுவிலிருந்து மகரத்திற்கு செல்லுகிறார். மற்றபடி எந்த கிரக மாற்றங்களும் இல்லை. ராகு பகவான் சனி பகவானுடைய உத்தரட்டாதியில் பயணம் செய்கின்றார். சனி பகவான் ராகுவினுடைய சதயத்தில் பயணம் செய்கின்றார். இந்த 2 பேரும் அவங்கவங்க நட்சத்திரத்தில் மாறி அமர்ந்து பயணம் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக சஞ்சாரத்தோடு இந்த மாதம் துவங்குகிறது. கும்பம் ராசினியர்களே, கும்பராசினியர்களை பொறுத்தளவு ராசிக்கு 4ஆம் இடத்துல வியாழ கிரகம் அமர்ந்திருக்கிறார். அவர் கொஞ்சம் ரிட்டர்ன்லையும் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், நிலம் வாங்கணும், ஏதாவது அட்வான்ஸ் பண்ணணும், ஏற்கனவே அட்வான்ஸ் பண்ணி வச்சிருக்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இல்லை பால் காய்ச்சணும், இல்லை இப்படிங்கிற மாதிரியான எல்லா தகவல்களுக்கும் உற்றதொரு காலமாக இந்த மாதத்தை நீங்கள் அவசியம் பயன்படுத்தலாம். மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை. 2 குடையவன் கேந்திரத்தில் அமர்கின்ற போது தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லக்கூடிய கிரகத்திற்கு பலம் கிடைக்கின்ற காரணத்தால் தனபாக்கியம் வளரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும், புதிய பொருள் வரவுகள் வரும், பிள்ளை பேறுகள் கிடைக்கும். இந்த பேரம்பேத்திக்கு மொட்டை அடிக்கிறேன், காது குத்துறேன் இப்படிங்கிற சம்பந்தப்பட்ட எல்லா திருவிழாக்களையும் கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் ஒரு நன்மையை சொல்லக்கூடியதாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். பகைமை மறைந்து உங்களை சுற்றி ஒரு நல்ல வட்டமான ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக ஆரம்பிக்கும். இப்படி எல்லாவற்றிலுமே இந்த குரு பகவானை பொறுத்தளவு 4ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு நட்டமில்லாத சிறப்பானது ஒரு வாழ்க்கை பாதையை கண்டிப்பாக காட்டும். என்ன இதுக்கு கடுமையாக வேலை செய்யணும், என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருக்கிறார். இந்த செவ்வாய் ராசிக்கு 3ஆம் பாவாதிபதி 6ஆம் இடத்தில் அமர்வது என்பது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு பேர். 3 குடையவன் 6ல் மறைகிறதுங்கிறது உண்மையாகவே இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு யாருக்காவது செவ்வாய் திசை நடந்து கொண்டிருக்குமானால் அந்த குழந்தைகளுக்கு, அந்த ஜாதகர்களுக்கு இந்த செவ்வாயின் மறைவு என்பது மிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக பொருள் வரவு, கடுமையான வேலை வாய்ப்புகள், உங்களை நம்பி பெரிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும். இதில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற முடியும். இப்படி சகல சம்பந்தப்பட்ட அனுபவங்களோடு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பெயர் புகழை ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னும் ஒருபடி சொல்ல போனால் எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், கச்சேரிகள் இப்படிப்பட்ட எல்லா நிலைகளிலிருந்தும் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு வெற்றிகரமான விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இப்படிப்பட்ட சகல சம்பத்துக்களும் இந்த மாதத்திலே கார்த்திகை மாதத்தில் கும்பத்துக்காரங்களுக்கு உண்டு. சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருப்பது நிலப்புல சேர்க்கை கிடைக்கும். இந்த விவசாயம் பார்க்குறவங்களுக்கு, கிராமத்தில் வாழ்கிறவங்களுக்கு, விவசாயத்தை நம்பி வாழ்கிறவங்க, இயற்கையை நம்பி வாழ்கிறவங்க, ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, பால் பண்ணை இப்படியெல்லாம் இருந்து வாழக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் பண பலம் என்பது, வரவுகள் என்பது மிகச்சிறப்பாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். உறுதியாக இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, என் பக்கத்தில் ஒரு 2 சென்ட் இடம் வந்ததுங்க, வாங்கி போட்டேன், இப்படி சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி, இடப்புல நிலப்புல வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரதை பார்க்க முடியும். இதில் இன்னும் சொல்ல போகணும்னா, குரு பகவான் வேறு 4ஆம் இடத்தில் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் நகர்ந்து போகிறது, ஊரை விட்டு போகிறது, வெளியில் போய் சொத்துக்களை வாங்கிறது இப்படிப்பட்ட தன்மைகளும் உங்களுக்கு வருகிற வாய்ப்புகள் உண்டு. இதில் புதகிரகம் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் சில பேர்களுக்கு புனித பயணங்கள் ஏற்படும். அது வயசானவங்களாக இருந்தால் புனித பயணங்கள் போகலாம். 25 வயசு பையனை புனித பயணம் போச்சோன்னா போவாரா? போக மாட்டார். ஆக மொத்தம் உங்கள் வயதுக்கு தகுந்தபடி மனமகிழ்ச்சி கொண்டாட்டத்திற்கு தேவைப்படுகின்ற இடங்களுக்கு செல்லுகின்ற வாய்ப்புகள் உறுதியாக பயணங்களில் உண்டு. இது கண்டிப்பாக நீங்கள் செல்லுகின்ற பயணங்களினால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு. காசு செலவானாலும் பரவாயில்லை, உருப்படியான இடத்துக்கு போயிட்டு சந்தோஷமாக ஒரு ரீஃப்ரெஷ் ஆகி வந்திருக்கிறோம் இப்படிங்கிற தன்மைகளில் உங்களுக்கு மிக சிறப்பானது ஒரு கை கூடக்கூடியதாக இருக்கும். இந்த கோயில் உலங்களில் போய் உட்கார்ந்துட்டு கைங்கரியம் பண்ணுறது, கோயிலுக்கு உதவி செய்கிறது, வேலை பார்த்து கொடுக்கறது, இப்படிப்பட்ட வேலைகளுக்கு சில கும்பராசிக்காரங்க போகிறத பார்க்கலாம். இதில் சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி என்பது சிறப்பாக இருக்கும்.
அதிலே குறிப்பாக டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு, வாகனம் வச்சு ஓட்டுறவங்க, பஸ் கம்பெனி, லாரி கம்பெனி, ஒரு சின்ன முதலாளி, ஏன் ஒரு தனிநபர் அவர் சொந்த வாகனத்தில் தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் மிக அற்புதமான ஒரு மாற்றங்கள், தொழில் வளர்ச்சி, சம்பாத்தியங்கள், தொழில் விருத்திகள் இத்தனையும் வரக்கூடியதாக இருக்கும். அரசாங்கத்தில் பணி செய்யக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பம்சங்கள் உண்டு. இடமாற்றங்கள் கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். கெட்ட பெயரெல்லாம் ஒழிந்து போகின்ற வாய்ப்புகள் கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறத பார்க்கலாம். குடும்பத்திலே மூத்த நபர்களாக இருக்கக்கூடியவர்களின் உடல் நலத்திலிருந்து வந்த பிணிப்பிழைகள் எல்லாம் உங்களை விட்டு அழகும். இதுவரைக்கும் கண்ணில் கோளாறு, கேட்ராக்ட் போன, ஆபரேஷன் பண்ண, அப்படி இப்படின்னு துன்பப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உடல்நிலைகளிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். குறிப்பாக இந்த சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது என்பது 1க்கு 2 இடத்துல போய் தொழில் பண்ணுறது, விருத்திகள் பண்ணுறது, அகலக்கால் வைக்கிறது. இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பான ஒரு அனுகூலங்கள் கிடைக்கிறது. கொடுக்கல் வாங்கல், பண வரவுகள் இதெல்லாம் மிகச்சிறப்பாக அமைகிறத பார்க்கலாம். என்ன இந்த புத பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் உறவுகளில், அதுலேயும் குறிப்பாக தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளில் சண்டை கிண்டை வந்துடாம பார்த்துக்கணும். போட்டி பொறாமல் வேண்டாம், விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கோங்க. போனால் போகட்டும்னு விட்டுடுங்க. சில குடும்பங்களில் தாயின் உடல்நிலைகளில் கூட சற்றேறக்குரிய குளறுபடிகள் ஏற்படக்கூடிய, மருத்துவ செலவுகள் காட்டக்கூடியதாக வரும். இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற இளம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மறதி குணங்கள் இருக்கும், சோம்பேறித்தனங்கள் வந்துடும், ஒழுங்காக வேலையை செய்யாது. ஆக பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளின் விஷயத்தில் கவனமாக, ஜாக்கிரதையாக அவங்களை கொண்டு செல்லணும். இப்படிப்பட்ட அனுகூலங்களோடு இந்த கார்த்திகை மாதம் என்பது கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு 80% நல்ல பலன்களும் 20% ஏற்றத்தாழ்வுகளும் உடைய பலன்களாக இருக்கும். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஹயக்கிரீவரை ஒரு வாட்டி போய் கும்பிட்டுட்டு வாங்க. மிக சிறப்பான ஒரு நல்ல இயல்பான வாழ்க்கை என்பது வீட்டுக்குள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம்.